தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திடு, தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவே உண்மையான வழி. பரிசேயரையும் சதுசேயரையும் குறிப்பிடுகின்ற பொழுது வெளிவேடக்காரரே என்று சொல்லி அப்பட்டமாக யதார்த்தமாக அவர்களை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். குருட்டு வழிகாட்டிகளே என்று சொல்லி அவர்களை சாடுகின்றார். இலக்கும் நோக்கும் அதை அடைவதற்கான வழியும் தெளிவாக இருக்க வேண்டும். எங்கே உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் இந்த வழியில் பயணிக்கின்றோமோ அப்பொழுது எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் சவால்களும் சோதனைகளும் வரும். நிச்சயம் அதை தொடர்ந்து வெற்றி கொண்டால் இலக்கை அடைவோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட இலக்கை கண்முன்பாக கொண்டிருக்கின்றோம் என்பதையும், தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழி உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டும் நல்வழியிலே பயணிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பினால் பற்றி எரிந்த புனித ரோசுக்கு உலகை துறக்கவும் ஒருத்தல் நிறைந்த தவ வாழ்வு வாழ்ந்து உம்மை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கவும் வரமளித்தீரே. நாங்கள் அவருடைய பரிந்துரையால் இம்மையில் வாழ்வின் வழிகளை பின்பற்றி மறுமையில் உமது மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மூழ்கித் திளைத்திட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியானது ஞானி வீடு ஹெலன் இக்னேஷியஸ் அவருடைய கருத்துப்படி துரைசாமி அவருடைய 21ஆம் ஆண்டு நினைவாகவும், ஞானி வீடு ஹெலன் இக்னேஷியஸ் அவருடைய கருத்துப்படி இக்னேஷியஸ் அவர்களுடைய 62ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 1 முதல் 5 முடியவும் மேலும் 8 முதல் 10 முடியவும் இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கும் பவுலும் சில்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது, உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும்போது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றென்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகின்றோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லால் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வரும்பொழுது எவ்வாறு நீங்கள் என்னை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்களும் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானின்று வரும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதிய பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர்கள் மேன்மை அடைந்து கழிவு கூறுவார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவார்களாக.
அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். வாழ்த்தொலி. ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறைவாக்கியங்கள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அழுத்தம் திருத்தமான, அதே சமயத்தில் பரிசேயர்களுடைய மறைநூல் அறிஞருடைய செயல்பாடுகளை அப்பட்டமாக வெளிப்படுத்தி அவர்களை சுட்டிக்காட்டி எப்படிப்பட்ட இலக்கும் நோக்கும் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். 3 முறை அந்த
சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, குருட்டு வழிகாட்டிகளே, குருட்டு மடையரே, இப்படி ஆண்டவர் இயேசு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். இந்த வார்த்தையினுடைய மூலத்தை நாம் சென்று பார்த்தால் அதனுடைய ஆழமான பொருள் உணர்ந்து கொள்ள முடியும். வெளிவேடம் என்பது மிக மிக ஒரு தவறான நடத்தை என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். வெளிவேடம் என்பது எப்படி அப்படின்னா, சொல்லுக்கும் செயலுக்கும் பொருந்தாத ஒரு வாழ்க்கை. சொல் ஒன்று, செயல் வேறொன்று. அவர்கள் சொல்வது நியாயத்தை சொல்வதைப் போல ஒரு தோற்றம், ஆனால் செய்வது அநியாயத்தை அழகாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. அதனாலதான் அடுத்த கட்டத்திற்கு அவர் கடந்து செல்லுகின்றார். குருட்டு வழிகாட்டிகளே, குருட்டு மடையரே. வழிகாட்டி எப்பொழுதும் பார்வை இல்லாதவராக இருக்க முடியாது. வழிகாட்டி ஒருபோதும் இலக்கை தெரியாதவராக, அறியாதவராக இருக்க முடியாது. இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அந்த சமுதாயத்தினுடைய உச்சாணியில் நின்று கொண்டு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். சொல்றது ஒண்ணு, என்ன சொல்லுவாங்க அடிக்கடி, மோசேயின் கட்டளைப்படி, மோயிசன் கொடுத்த திருச்சட்டப்படி, இப்படி மக்களுக்கு மோயிசனையும் திருச்சட்டத்தையும் அவர்கள் முன்னுதாரணமாக காட்டிக்கொண்டு அதற்குள் தங்களுடைய எண்ணங்களையும் தவறான சிந்தனைகளையும் உள்நுழைத்து அதை தவறாக விளக்கி அந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இயேசு ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, பொன்னா அல்லது கோவிலா அல்லது பலிப்பீடமா காணிக்கையா, இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நியாயமான, உண்மையான, நீதியான ஒரு வழிகாட்டுதல் எங்கே இருக்கின்றதோ அங்கு நம்முடைய இலக்கு சிறப்பாக இருக்கும், நோக்கம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக இருக்கும். எங்கே வழிகாட்டுதல் தவறுகின்றதோ அங்கு நிச்சயம் நாம் செல்லுகின்ற பாதை கூட தடம் புரண்டுவிடும், நாம் தடுமாறி வேறொரு வழியில் சென்று விடுவோம். இப்போ இன்றைக்கு இயேசுனுடைய ஆதங்கம் முழுசு என்னன்னா, இரண்டு காரியங்கள். ஒன்று இலக்கில தெளிவு, மற்றொன்று பாதையிலே தெளிவு, செல்லுகின்ற பாதையில தெளிவு. இலக்கை முதலிலே தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த இலக்கு ஒரு மனிதனுக்கு தெளிவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அந்த இலக்கை அடைவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு உறுதிப்பாடு வேண்டும். எனவே நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் கண்கொண்டு பார்த்து விழிப்புணர்வோடு செயல்பட்டால் மாத்திரமே இந்த தெளிவான பாதையில வழிநடந்து இறுதியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இலக்கை அடைய முடியும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், இன்றைக்கு எந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் என்று. உண்மையான வழியை தேர்ந்து கொண்டு அதிலே உறுதியாக நடந்தால் நிச்சயம் அங்கு எதிர்ப்புகளும், ஏமாற்றங்களும், சவால்களும், சோதனைகளும், வேதனைகளும் நிச்சயம் நம்மை தாக்கும். அதில் சந்தேகமே இல்லை. ஐயோ சோதனைகள் வருகின்றதே என்று சொல்லி, வேதனை நம்மை தீண்டுகின்றதே என்று சொல்லி, அல்லது கஷ்டமும் துன்பமும் துயரமும் அடுக்கடுக்காக வருகின்றதே என்று சொல்லி அந்த வழியை விட்டுவிட்டு மாற்று வழிக்கு சென்றால் இலக்கும் தவறும், நாம் செல்லுகின்ற பாதையில் தடுமாறி விழுந்து விடுவோம். இன்றைக்கு தொடர்ந்து எல்லாவற்றையும் எதிர்கொண்டு, அது எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் எதிர்கொண்டு நியாயமான ஒரு வழியிலே, நீதியான ஒரு பாதையிலே தொடர்ந்து பயணிக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். குருட்டு வழிகாட்டியாக அல்ல, பாதையை உணர்ந்து புரிந்து சிறப்பாய் வழிநடத்திய நல்ல ஆயனாக தன்னை வெளிப்படுத்திய தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவேன். என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசு தெய்வமே, உம் பாதமே மலர் சூட்டுவேன். என் தெய்வமே, என் நிறையே என் எழிலே வா, உன் சொந்தமாக என்னை மாற்றவா. என் நிறையே என் எழிலே வா, உம் சொந்தமாக என்னை மாற்றவா. பூவினையும் தேனமுதே வா, உன் புன்னகையால் என்னை தேற்றவா. பூவிழையும் தேனுமுதே வா, புன்னகையால் என்னை தேற்றவா. என் உயிரே என் அருகே வா, என் உயிரில் கலந்திடவே வா. என் தெய்வமே, இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவேன். என் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் சர்ச் யூடியூப் சேனல் நேயர்களே, மீண்டும் உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன். உங்களுடைய தாராள உதவியை, ஒத்துழைப்பை சிறப்பாக தொடர்ந்து கொடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். திருப்பலி, ஜெபமாலை, இறையிறக்க நவநாள் இவை அனைத்தும் தடையின்றி ஒளிபரப்பாக உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவும்படியாகவும், அதன் வழியாக பல்வேறு மக்களை இந்த ஒளிபரப்பு சென்றடைந்து இது விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்த, உறுதிப்படுத்த ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனவே உங்களுடைய ஒவ்வொரு நன்கொடையும் நிச்சயம் பல நல்ல உள்ளங்களை இந்த ஜெபத்திலே, ஆன்மீகத்திலே வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தருமருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம்.